வணக்கம். சர்வதேச அளவுல நடைபெறக்கூடிய ஆவணப்பட திருவிழாக்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு துருக்கியில நடக்கக்கூடிய ஃபோக்கா. அந்த ஃபோக்கா ஆவணப்பட திருவிழாவுல முதல் முறையா தென்னிந்தியாவிலிருந்து ஒரு ஆவணப்படம் தேர்வாயிருக்கு. அதுதான் பொருணை. அதோடைய இயக்குனர்கள்ல ஒருத்தரான இளங்கோ நம்மளோட இருக்காரு. அவர்ட்ட தான் நம்ம பேச போறோம். தோழர் வணக்கம். இப்போ இந்த ஆவணப்படத்துக்கும் சரி, இதற்கு முன்பு நீங்க பணிபுரிந்த தமிழ் ஆவணப்படத்துக்கும் சரி, 2த்துக்குமே வந்து மூல காரணமா ஒரு ஒரு தொடக்கமா இருந்தவர் வந்து இப்பா பாரி. அவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு எங்கிருந்து தொடங்குச்சு? இப்ப இந்த ப்ராஜெக்ட்ட பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து தொடங்குச்சு? அவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? இல்ல இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆதிபுரம் நாங்களும் வந்து தமிழ்லேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அது ஒரு எழுத்துகள் பற்றின எழுத்துள்ள பயணத்தை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னும் போது நமக்கு வேற யார்கிட்ட ஃபண்ட் சோர்ஸ் கேட்கறது என்ன இதுங்கிறது தெரியல. ஏன்னா அது ரொம்ப பெரிய ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எல்லா கல்வெட்டுகளையும் வந்து பழைய கல்வெட்டுகளை வந்து பதிவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி அதை பற்றி நாங்கள் ஆதிக்கிட்ட அவர் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுவோமோ அது பண்ணுவோம்னு சொல்லி அவரே மியூசிக் போட்டு அவருக்கு வந்து பிஸி ஷெட்யூல் அப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டினியூவா. இப்போ வரைக்கும் அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லே அவர் வந்து அவருக்கு நமக்கு நேரம் கொடுத்து இந்த தமிழிக்காகட்டும் பொருணைக்காகட்டும் அதுக்கு இசையமைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் அவர் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டாரு. அதை விட முக்கியமான விஷயம் ஃபண்ட் சோர்ஸ். அதுக்கு பண்ண பெரிய செலவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து பொருணைக்கு வந்து என்ன கிடைக்கணும் எங்களுக்கு தெரியாது. இது வந்து ஏதாவது பொருள் கிடைக்கும் அப்படின்னா அதை பற்றி ஒரு பண்ணுறதை பற்றி சொல்லலாம். என்ன கிடைக்கணும் தெரியாது. வெறும் பானைகளையும் வெறும் தாடிகளையும் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண போகிறோம். அது விஷுவலாக எப்படி அப்பீலாக இருக்கும்னு தெரியாது. அதில் என்ன கண்டென்ட் சொல்ல முடியும்னு தெரியாது. அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2-3 டீம் போயிட்டு தங்க போகிறோம் அப்படின்னும் போது பண்ணலாமே, நல்ல விஷயம், எஜுகேட்டிவாக இருக்கும்னா ஓகே தான். சொசைட்டிக்கு ஹிஸ்ட்ரியை வந்து அறிவியல் பூர்வமாக சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதில் அப்படின்னா அதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆதிபுரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து இதை பண்ண முடிஞ்சுது. ஸோ இது வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு ஃபண்ட் சோர்ஸ் அப்படின்றத கடந்து ஒரு கண்டென்ட்ல எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. எப்படி எளிமைப்படுத்தலாம், எப்படி இன்னும் அடுத்தவங்களுக்கு புரியறதுக்கு என்ன பண்ணலாம், அப்புறம் மியூசிக்ல இது எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணி வந்து இது பண்ணலாம், வாய்ஸ் நரேஷன்ல அதை என்ன பண்ணலாம் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லா வகையிலையும் அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து வந்து அவர் வந்து இந்த 2 ப்ராஜெக்டையும் வந்து முழுமையடை வைக்கிறதுக்கு வந்து ஆதி ரொம்ப முக்கியமான காரணம். அவரெல்லாம் அது 2மே சாத்தியம் இல்லை. இப்போ ஒரு திரைப்பட தயாரிப்புன்றப்ப அது வேற, ஆவணப்பட தயாரிப்புன்றப்ப ரொம்ப ஒரு சின்ன குரூவை வச்சு பண்ணணும். இப்போ அந்த வகையில உங்களுடைய குரூ எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க, நீங்க நினைச்சதை கொண்டு வரணும்ன்ற இடத்துல? இல்ல, இந்த டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குரூ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா பிரதீப் தான் இதை டைரக்ட் பண்ணும். பிரதீப் தான் கிட்டத்தட்ட கண்டென்ட் ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டான். ஷூட்டை பொறுத்த வரைக்கும் ஷூட் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட பிரதீப் தான் பார்த்துக்கிட்டான். நான் கூட இருப்பேன், சில விஷயங்களை சொல்லுவேன், கண்டென்ட்ஸ் இதுக்கு ஐடியாஸ் கொடுப்பேன். அப்புறம் சில நேரங்களில் சில ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கலாம் ஐடியா கொடுப்பேன். கிடந்து கிட்டத்தட்ட இந்த ஷூட்டை ஃபுல்லாவே வந்து மேனேஜ் பண்ணி எடுத்தது எல்லாமே பிரதீப் தான். கூட நான் சப்போர்ட்டிவா இருந்தேன். கேமராவை பொறுத்த வரைக்கும் பாலாஜி, சரண் 2 பேர் வந்து மெயின் கேமராமேன். அப்புறம் சந்தோஷ்னு ஒரு நண்பர் இன்னொருத்தரும் கேமரா பண்ண. ஆமா, சந்தோஷ் சில ஷெடியூல் வந்து கேமரா பண்ணா. இந்த 3 கேமராமேனுடைய ஒர்க்குன்றது ரொம்ப 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 பெரிய இல்லை. ஏன்னா இது வந்து மென்டலாக உங்களை ரொம்ப ட்ரைன் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இந்த போனீங்கன்னா இப்போ பிரமிட் மாதிரியான ஒரு விஷயங்கள், தஞ்சை பெரிய கோயில் மாதிரியான ஒரு விஷயங்களை சூப்பராக வந்து ஷார்ட்ஸ் வைக்கலாம். இப்போ இவங்க எல்லாமே இப்போ பாலாஜி வந்து அசோசியேட் கேமராமேன், சந்தோஷ் அசோசியேட் கேமராமேன், சரண் அசோசியேட் கேமராமேன், எல்லாம் அடுத்து படம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பசங்க. அவங்கள நாங்கள் ஒரு வருஷம் கூப்பிட்டு போயிட்டு வெறும் அந்த இடுகாட்டையும் ஒரு 5000 ஆண்டுகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடுகாட்டில் இருக்கக்கூடிய பானைகளையும் தாடிகளையும் எடுங்க அப்படின்னும் போது ஒரு நாள் எடுக்கலாம், 2 நாள் எடுக்கலாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷுவல் இதுவுக்கு ஒரு வருஷம் அதை ஷூட் பண்றதுக்கிட்டே அவங்களுக்கு ஏற்பட்ட மென்டல் ட்ரைனை வந்து நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தோம் நிறைய நேரத்தில். பட் அதெல்லாம் மீறி இதை எடுத்து முடிச்சிடணும், இதை வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர எனர்ஜி போட்டு வந்து அந்த 3 பேர் இல்லைன்னா வந்து இது சாத்தியமே கிடையாது. அப்புறம் வந்து சவுண்டு நரசிம்மன் ஒரு நண்பர் பண்ணா, அவனை ஃபுல்லாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணா. நிறைய இன்டர்நேஷனல் டாக்குமெண்ட்ரிலாம் அவன் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஃபுல் லைவ் சவுண்ட் அவன் தான் எடுத்தது. ஃபுல்லாக கூட இருந்து, ஏன்னா இந்த ஊருடைய கிளைமேட் வந்து நல்லா காத்தடிக்கும், ஃபுல் வெயில், மொட்டை வெயில நீங்கள் நின்று எடுக்கணும். எல்லாத்தையும் கேமராவை எக்யூப்மெண்ட் லென்ஸை காப்பாற்றணும், கேமராவை காப்பாற்றணும், காத்துல இருந்து காப்பாற்றணும், மண்ணுல இருந்து வண்டல் அந்த செம்மண்ல இருந்து காப்பாற்றணும், சவுண்ட் எக்யூப்மெண்ட் அவன் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கணும். இது வந்து ரொம்ப ஒரு சினிமா மாதிரி கிடையாது. சினிமானே நீங்க டேக் சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கலாம். இங்க லைவ் ப்ராசஸ். நாங்கள் போயிட்டு ஆல்காலஜிஸ்டே வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்க ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாம, அங்க இருக்க பொருட்களை சேதப்படுத்தாம, எதுவுமே இல்லாம வச்சு எடுக்கணும் போது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கு எங்க டீம் வந்து நல்லபடியா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோடைய உழைப்பு நல்ல தெரியுது. ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஆவணப்படத்தை பார்க்கும்போது எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு லேக் கூட இல்லை. அவ்வளோ கிரிப்பிங்கா இருந்தது. அதே நேரத்தில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஏன்னா இப்போ வழக்கமா ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லை ஒரு அகழாய்வு சார்ந்த விஷயம்ப்ப நம்ம 3500 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணிருக்கோம் அது பண்ணிருக்கோன்றதை தாண்டி, அதாவது ஒரு மொழியியல் சார்ந்து பேசுறதை தாண்டி
நீங்க இங்க தமிழர்கள் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்களா இருந்தாங்கன்னு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றதுல அது பெரிய ஒரு தகவலா இருந்துச்சு. இப்ப இவ்வளவு நிறைய தகவல்கள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஒரு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு ஹோல்சமான ஃபீல் இருக்கு. இப்ப இதை ஏன்னா ஒரு இடையில வந்து இப்போ ஒரு ஒரு அகழாய்வு பண்ணிட்டு இருக்கும்போதே அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க நிறைய பேர். இந்த ட்ரஸ்ட் வர்றதுன்றது திடீர்னு ஒரு நாள் நடக்கிறது இல்ல, அது உங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருந்துச்சு? இல்ல என்னன்னா வந்து எங்களுக்கு முதல்ல கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து அவங்க வந்து நாங்க எங்களை எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் பண்றோம், இவங்களாம் நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு டைமிங்ல முடிச்சாகணும், அடுத்து மழை சீசன் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி அவங்க முடிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரெஷர் இருக்கு. ரெண்டாவது வந்து ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு ரேப்போ செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஃபுல்லா எங்களை ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களால் நீங்க சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தாடிக்குள்ள வந்து கேமரா வச்சுலாம் எடுக்கும், அதெல்லாம் வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சூப்பர் சப்போர்ட்டிவ் வந்தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் எல்லாரும் ஒன்னா தான் சுத்துவோம், ஒன்னா தான் அங்கே பேசிட்டு இருப்போம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வேணும். அதுக்கு இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3 months ஆயிடுச்சு எங்களுக்கு. அது ஆமா, ஏன்னா வி ஆர் அவுட் சைடர்ஸ், எங்களை ஏன் நம்பணும்னு இருக்குல்ல. 2 விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து திடீர்னு வந்து நிறைய யூடியூபர்ஸ் வருவாங்க, வந்துட்டு அங்க என்ன பிரச்சனை இருக்குன்றது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டு கிரெடிட்ஸ் எடுத்துட்டு போயிடலாம். அது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு. அவங்க நம்மளை நம்பி இதை எடுக்க விடுறாங்கன்னா அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். இது எல்லாத்தையும் அதான் சொல்றேன், இது 1 வருஷம் ஷூட் பண்றோம், அந்த 1 வருஷத்துக்கு வந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ண ஒத்துக்கிட்டாருன்றதுக்கு இல்லையா. ஏன்னா நாங்க முதல் 2 ஷெட்யூல்ல வந்து எந்த ஷாட்டுமே காட்ட முடியல. என்ன பண்ணிருக்கோம் 2 மாசத்துல எல்லாம் எதுவுமே காட்ட முடியல. எடுத்த ஷாட் எல்லாமே அந்த மேற்பரப்பு பண்றாங்க, ஏதோ அங்க கம்பி கல் அடிக்கிறாங்க. அது 2 மாசம் இருந்து நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ நாங்களே எங்களை பொறுத்த 2 மாசம் எடுத்திருக்கோம். அவுட்புட்ல அது ஒன்றும் கிடையாது ஆக்சுவலா. இப்போ இந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களால் வந்து மற்ற ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப இது பண்ணி எடுக்க முடிஞ்சது. அதுக்காக நான் வந்து உண்மையிலே அந்த 3 சைட்டோட டைரக்டர்ஸ், ஒர்க் பண்ண மற்ற ஆர்கல்ஸ் எல்லாம் நன்றி சொல்லுவோம். நாங்கள் இப்போ நம்மளுடைய வரலாற்றிலே பார்த்துருக்கோம், தஞ்சை பெரிய கோயிலுமே யார் யார் ஒர்க் பண்ணாங்க, அவங்க எங்கேருந்து இது பண்ணாங்க, அந்த ஒர்க்கர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்கறது. நீங்களுமே இங்க இருக்கக்கூடிய அந்த வேலை பார்க்குறவங்க, அங்க அகழாய்வு பணியை வந்து ஜஸ்ட் தோண்டி எடுக்கிறவங்க, ஒரு ஒரு ஒர்க் பண்றவங்க, ஒரு லேபர் ஒர்க் பண்றவங்க, தினக்கூலியா வேலை பார்க்குறவங்களும் நீங்க இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? ஏன்னா அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இல்ல என்னன்னா, இது ஜென்ரலா ஆர்காலஜிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹிஸ்டாரியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓகே, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒர்க் பண்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது வந்து தெரியாம. ஏன்னா எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நாங்கள் நேரடியாக பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய 2 விதமான பிரச்சனை இருந்துச்சு. எலிட் படிச்சவங்க ஒரு சர்க்கிள் இதை சப்போர்ட் பண்ணக்கூடியதை பார்க்க முடிஞ்சது. இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் அவங்களுடைய வந்து என்ன சொல்ற ப்ரைடா இருக்கு. அதே நேரத்துல லேண்ட் வச்சுக்கிறவங்களுக்கு தன் லேண்டை புடிங்கிடுவாங்களோன்ற பயம் இருக்கு. அவங்க இது சப்போர்ட்டிவ் இதுவே பண்ணல. சில ஆதிச்சநல்லூர்லாம் வெட்ட வந்துட்டாங்க, அருவாள்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. அப்புறம் அந்த ஊருடைய தாசில்தார் லேண்ட் ஸ்பாட் பண்ணி கொடுத்த தாசில்தார் அடிச்சு கேஸ்லாம் ஆகி நியூஸ் அடிச்சுட்டாங்க, போட்டு அடிச்சு கேஸ் ஆகி நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ என்னன்னா இது வேற செக்ஷன்ஸ் இருக்கு. எங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, மக்களோட ஒரு செக்ஷன் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இன்னொரு செக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு செக்ஷன் வந்து இந்த சிவகலை மாணிக்கம் மாதிரியான டீச்சர்ஸ், அவங்க இது ப்ரைட், இதை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எக்ஸ்கர்ஷன் நடக்கும். வரலாற்று ஆசிரியர், சமகால வரலாற்று ஆசிரியர் இதை வந்து எஸ்கலேட் பண்ணணும்னு இனிஷியேட் பண்றதுன்றது பெரிய, அவர் வந்து இதை வந்து அவர் படிச்சவர்ன்றதுனால, அதே நேரத்தில் அது ப்ரைடு மக்களோட வாழ்வியலோடு சேர்ந்ததுனால அதை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாரு. அதுக்காக எக்ஸ்கர்ஷன்ஸ் நடக்கணும்னு விருப்பப்படுறாரு. ஆனா லேண்ட் வச்சிருக்கவங்க நினைக்கிறாங்கன்னா, இது லேண்டு அவங்களுக்கு வந்து பாரம்பரியமா புறம்போக்கு லேண்ட் இருந்திருக்கும், அவங்க வந்து அனுபவத்துல இருந்திருக்கும். இப்போ வந்து லேண்ட் அவங்க பிடிக்கிட்டா நாங்க என்ன பண்றதுல இருந்து அவங்க இது பண்றாங்க. எங்களுக்கு இந்த 2 எக்ஸ்ட்ரீம் புரிஞ்சதுனால ஒர்க்கர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அதை எடுப்போமே, அவங்க அவ்வளோ பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனும் சேர்க்கணும். ஏன்னா வந்து இது இல்லைன்னா ஹோலிஸ்டிக்கா இருக்காது. இப்போ எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படின்னா அதையும் சேர்த்து எடுக்கும். அது ஒரு இப்போ ஒரு பொதுவாகவே ஒரு பொதுப்படையா வைக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள்ல ஒன்று என்னன்னா, தமிழர்களுக்கு வரலாற்று உணர்வே கிடையாது. அது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். நீங்க இப்போ சமீபத்துல அந்த ஒரு எகிப்துல ஒரு வணிகருடைய பேர் ஆதன் நினைக்கிறேன், ஆதன்னா சிகை கொன்றன், அந்த பேரு கண்டுபிடிச்சப்போ கூட இப்போவும் தான் பாத்ரூம்ல எழுதிட்டு இருக்காங்க. பாத்ரூம்ல எழுதுறதோட அதை கம்பேர் பண்ணி பேசுற அளவுக்கு தான் நம்மளுடைய அந்த வாதம் எந்த அளவுக்கு உண்மை, வரலாற்றை நோக்கி போற ஒருத்தர் இல்ல. ஆரம்ப காலத்துல பிரிட்டிஷ் வந்து இங்க இந்திய வரலாறு வந்து அறிவியல் பூர்வமா கட்டமைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண காலத்துல 1700 இறுதியில இருந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, இங்க எழுதப்பட்ட வரலாறு எதுவுமே இல்லை. இப்போ கிரீக் ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா அலெக்சாண்டருக்கு முன்னாடி வந்தாங்க, அலெக்சாண்டருக்கு பின்னாடி வந்தாங்க அப்படின்ற மாதிரியான எழுதப்பட்ட வரலாறு அவங்களுக்கு தெளிவா இருந்ததுனால அவங்க வந்து வெஸ்டர்ன் ஹிஸ்டரி ஈஸியா அவங்களால வந்து கட்டமைக்க முடிஞ்சது. இந்தியன் ஹிஸ்டரியை வந்து பிரிட்டிஷ்காரங்க எடுத்து பார்க்கும்போது எல்லாம் புராணமா இருக்கு, மித்தாலஜியோட சேர்ந்து இருக்கு. இந்த ராஜா வந்து ஏதோ கடவுளோட கனெக்ட் பண்றது, இல்ல வந்து வேற ஏதோ ஒரு ராஜாவோட கனெக்ட் பண்ணி வந்து சம்பந்தம் இல்லாத மித்தாலஜி. ஆனா அதுக்குள்ள சில வரலாற்று தகவல் இருக்கு.
அதை வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து டீகோட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு மித்தாலஜிக்குள்ள இருக்கக்கூடிய வரலாறு எப்படி டீகோட் பண்றது அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி வரலாற்று அறிவியல் பூர்வமா அறிவியல் பூர்வமா சான்று பூர்வமா அணுகிறத அவங்க முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு பிரச்சனை தெரியுது. இங்க மித்தாலஜி வந்து ரொம்ப டாமினேட்டா இருக்கிறதுனால ஹிஸ்டரியை வந்து இவங்க வந்து நாம பாக்குற மாதிரி வெஸ்டர்ன்ஸ் பாக்குற மாதிரி டேட்டாவாவோ காலவரிசையாவோ துல்லியமா இவங்க வச்சிடல அப்படின்றதுனால அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இந்தியர்களுக்கே வரலாற்று உணர்வு இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரிங்களா? அது அந்த காலத்துல அப்படி உண்மையா இருந்திருக்கலாம். இன்னைக்கு கீழடி மாதிரியான கண்டுபிடிப்புகள், இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாடியான விஷயங்கள், இதுக்கு பின்னாடியான வரலாற்று உணர்வு வந்து தமிழர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து இப்ப கீழடி தான் வந்து எங்களுக்கே வந்து தொல்லியல் தொடர்பான ஒரு கதை திறப்பா இருந்துச்சு. ஓகே, இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி நம்ம டாக்குமெண்ட்ஸ் பண்ணணும், இதை பத்தி மக்களுக்கு எஜுகேட் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தோணுச்சு. அப்போ இந்த வரலாற்று உணர்வு வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு. ஆனா எங்களுக்கு என்ன தமிழண்டா மூமெண்ட், இப்போ தமிழண்டா மூமெண்ட் லீட் பண்ணிட்டு இருக்கேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பர்சனலா என்ன புரிஞ்சுக்கணும்னா, வரலாறுன்றது வெறும் இனப்பெருமையாவோ இல்ல வந்து வெற்று பெருமிதமாவோ இல்ல வந்து ஒரு பெருமிதத்தின் மிகையில வந்து வேற மாதிரியான இது இல்லாம அது சயின்டிபிக்கா இருக்கணும், அறிவியல் பூர்வமா இருக்கணும், அறிவுபூர்வமா இருக்கணும். அறிவுபூர்வமா இல்லாத ஒரு வரலாறு அப்படி மட்டும் இல்ல. முன்னோர்கள்கிட்ட சில நல்ல விஷயங்கள் இருந்திருக்கு, என்ன இருந்திருக்குன்றத சான்று பூர்வமா பேசுங்க, இல்லாததை பேச தேவையில்ல. இப்ப இல்லாதது உடனே வந்து சிம்பிளா சொல்லலாம். இப்ப நீங்க சொன்னதுதான், அது வந்து அந்த காலத்துல அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். அது என்ன மாதிரி அறுவை சிகிச்சை, இது எப்படி பண்ணாங்க, இப்ப அவங்க எதுல இருந்து முடிவுக்கு வந்தாங்க, அப்ப அதுக்கான என்ன ஸ்கோப் இருந்துச்சு அந்த காலத்துலன்றத பேசணும். அவங்க அறுவை சிகிச்சை பண்ணாங்க அதனால அவங்க நானோ டெக்னாலஜி தெரியும், இல்ல அவங்க அறுவை சிகிச்சை பண்ணாங்க அதனால பிரெயினோட எல்லா ஆஸ்பெக்டும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ன எவிடன்ஸ் இருக்கு, என்ன சான்றுகள் இருக்கு, அதுல இருந்து என்ன ஆர்கியூ பண்ண முடியுமோ. ஹிஸ்டாரியன்ஸ் ஏன் அப்படி ஆர்கியூ பண்றாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் இருக்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு. அவங்க அதுல இருந்து ஆர்கியூ பண்றாங்க. நம்ம அதை மட்டும் எடுத்து அந்த மாதிரி நம்மளும் திங்க் பண்ணணும். நமக்கு அதுதான் இருக்கிறது அல்டிமேட். நீங்க வந்து ஏகப்பட்ட எப்படி வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஏகப்பட்ட மித்தாலஜியை கொண்டு வந்து ஹிஸ்டரிக்குள்ள சேர்த்ததுனால அங்க வந்து ஹிஸ்டரியும் மித்தாலஜி எப்படி பிரிச்சு பார்க்க முடியாம போயிடுச்சோ, இந்த மாதிரி சயின்டிபிக் ஹிஸ்டரி இருக்கும்போது நீங்க நிறைய கற்பனைகளை கலந்துட்டே வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மற்றதுலயே எது உண்மை எது இவனுக்கு சொன்னாலே பொய்யாதான் இருக்கும் போல. இவனுக்கு வந்து ரொம்ப பெருமித உணர்ச்சியோட இருக்காங்க இந்த இனம், இல்ல இந்த மக்கள் இப்படி இருக்காங்க அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்ற மாதிரி இடம். இப்ப நம்ம பேச வேண்டியது சயின்டிபிக் ஹிஸ்டரியை பேசணும். அறிவியல் பூர்வமாவே நமக்கு தமிழர்களுக்கோ இல்ல வந்து நமக்கோ ஒரு இது இருந்திருக்கு. தமிழ் மக்களுக்கு நமக்கு வந்து அறிவியல் பூர்வமாவே வந்து சொல்ல வேண்டியது நிறைய பெருமையான விஷயங்கள் உண்டு. அது அறிவியல் பூர்வமா நம்ம பேசுவோம் தமிழர்கள் அப்படின்றத நமக்கான. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி வரலாறுன்ற பேர்ல ஒரு புரட்டுகள், இப்ப ரீல்ஸோ மற்ற விஷயங்களோ ஒரு புரட்டுகள், அது ஏலாம் வந்த காலத்துல எது உண்மைன்னு நம்ப முடியாது. இப்போ நான் ஒரு 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 மாணவரா இல்ல வந்து தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு இளைஞர் இந்த மாதிரி வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப என்ன மாதிரியான ஆய்வாளர்கள் என்ன மாதிரியான நூல்களை படிக்க நீங்க சர்ச் பண்ணுங்க? இல்ல இப்போ மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்போ ஜென்ரலா நீங்க ஹிஸ்டரி அப்படின்றதே வந்து தொல்லியல் இல்லாம ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. இப்போ இலக்கியமும் அப்படிதான். இலக்கிய தரவுகளை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் வேணும். அந்த மெட்டீரியல் எவிடன்ஸ்ன்றது உங்களுக்கு ஆர்கியாலஜி தான் உங்களுக்கு கொடுக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஆர்கியாலஜியோடைய என்ன சொல்றது அந்த தரவுகளை இலக்கியத்தோடையும் அது வந்து வரலாற்றோட ஒப்பிட்டு இது மூணுமே சேரக்கூடிய ஒரு புள்ளிகளை நம்ம எடுத்து பேச வேண்டியிருக்கு. இப்போ நான் பர்சனலா என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, இப்போ வந்து நொபுரு கரோஷமாவுடைய தென்னிந்திய வரலாற்றுடைய பிரச்சனைகள் சிக்கல்கள்ன்ற மாதிரியான ஒரு புக் உண்டு. அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. அந்த புக்கு வந்து உங்களுக்கு தென்னிந்திய வரலாறு புரிஞ்சுக்கிறதுல என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்குன்றது சொல்றதோட சேர்ந்து இந்த வரலாற்றையும் பேசுது. சங்ககால இலக்கியம் தமிழ் இலக்கியங்கள் படிக்கிறவங்க ராஜன் சாருடைய தொல்லியல் நோக்கியல் சங்ககாலம்னு ஒரு புக் இருக்கு. அது வந்து இந்த தொல்லியல் தரவுகளோட இந்த சங்ககால வரலாற்றை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி வந்து ஆர்கியாலஜிஸ்ட் அப்புறம் வந்து ஹிஸ்டாரியன்ஸ் இவங்களுடைய மெட்டீரியல் எவிடன்ஸ் வச்சு வரலாறு எழுதக்கூடியவங்களுடைய நூல்கள்ல இருந்து இந்த வரலாற்றை வந்து அணுகிறது தான் வந்து நமக்கு சேஃபான ஒரு சரியான ஒரு புரிதல் நோக்கி நகர்த்தும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு இப்ப ஞாபகம் வந்து இந்த 2 புக்கை நான் வந்து ரொம்ப முக்கியமான புக்கா சொல்லுவேன். இப்போ இப்ப சமகாலத்துல இருக்கக்கூடிய பசங்க, நீங்க பல காலத்துக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்தே இந்த டிபேட் போயிட்டு இருக்கு. என்னன்னா அவங்க வந்து தமிழ்ல எழுதக்கூடிய தமிழ்ல யோசிக்கக்கூடிய தலைமுறையே இல்லை, இன்னும் சொல்ல போனா தங்கிலீஷ்ல எழுதக்கூடிய தலைமுறையா இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட ஒரு ப்ராக்டிஸா தமிழை இன்னும் எளிமையா கொண்டு போறதுக்கு உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல, நான் இதை என்னவா பாக்குறேன்னா, அவங்க ஏன் தங்கிலீஷ்ல எழுதுறாங்க? இன்னொரு மொழியோடைய எழுத்து வடிவத்தை அவங்க கத்துக்கிறது அவனுக்கு பிரச்சனையா இல்லை. ஆனா தமிழ் எழுத்து வடிவத்துல அவங்க எழுதுறது ஏன் பிரச்சனை இருக்குன்னா, அந்த எழுத்துக்கு ரொம்ப 27 எழுத்துக்கள் தான் இருக்கு. இப்போ ஆல்பாபெட்டிக் ரொம்ப சின்னதா இருக்கு. இப்போ நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 247 எழுத்துக்களா இருக்கு. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு நீங்க 247 எழுத்துக்களை சொல்லி கொடுத்தா அதுல பெரும்பாலான எழுத்துக்களை வந்து நம்ம வந்து இப்போ என்னென்னமோ எழுத்துக்களை வந்து நம்ம அதை நம்ம பயன்பாட்டிலே கிடையாது.
இப்போ இதெல்லாம் குழந்தைங்க கற்றுக்க வேண்டியிருக்கு. நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன், இது எனக்கு பர்சனல் ஒப்பீனியன். நான் அது என்னவா நான் அது ஃபீல் பண்ணுறேன்னா வந்து இப்போ தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்கும்போது அகர முதல் நகர இருவாய் 30 என்ப அப்படின்ட்டு வந்து எழுத்துக்கள் சொல்லிடுறாரு அவர். இந்த 30 எழுத்துக்கள் தான் தமிழோட பேஸ். இப்போ அதுதான் நம்ம வந்து தமிழ் எழுத்துக்களை பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி வந்து திருப்பி ஒரு பழைய மரபுல இருக்கக்கூடிய அந்த எழுத்து வடிவங்களை திருப்பி வந்து அதை இன்னி காலத்துக்கிட்ட எதுவுமே மாற்றி ரீப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னா அது வந்து நமக்கு இன்னும் கம்மியா இருக்கும். இப்போ வந்து ஆல்பாபெட்டிக் ஏன் குழந்தைங்க எல்லாருமே இவ்வளவு யூஸ் பண்ண முடியுது காரணம் அதோடைய எழுத்துக்களோட எண்ணிக்கை கம்மி தான். இந்த 30 எழுத்துக்களை வந்து மிக்ஸ் பண்ணி அதை கோடுகளை சேர்த்து எப்படி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 240 தமிழோட எல்லா ஒலிகளும் உருவாக்க முடியும் அப்படின்றத நீங்க குழந்தைங்களுக்கு பண்ண முடியும்னா குறைஞ்சபட்சம் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து திருப்பி தமிழ் எழுத்துக்களையும் தமிழை படிக்கிறதுக்கு இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான வடிவத்துக்குள்ள வந்துருவாங்கன்றது எனக்கு தோணுது. இன்னைக்கு இருக்கிற எழுத்துக்கள் வந்து தமிழுக்கு அது ரொம்ப சரியா இருக்கு. ஆனா அது ஒரு எழுத்துக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, ஏன்னா ரெண்டு எழுத்துக்கள்லாம் சேர்ந்து கால பரிணாமத்தில் 247 ஆயிடுச்சு. அப்ப வந்து 30 எழுத்துக்கள் தான் நம்ம தமிழுக்கு பேசிக் எழுத்துக்கள். அது தொல்காப்பியரே சொல்றாரு, அவர் காலத்துல அவள் தான் இருந்திருக்கு. அது கல்வெட்டுல நம்ம பாக்குறோம் 30 எழுத்துக்களை சேர்த்து தமிழ் எழுத்துக்களை அவங்க எழுதியிருக்காங்க. அந்த எழுத்துக்களை எடுத்து இன்னைய காலகட்டத்துக்கு கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி ஒருவேளை பயன்படுத்த முடியும்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து தமிழ் எழுத்துல எழுதுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ரிஸ் ஒர்க் பண்ணது அப்புறம் மற்ற புக்ஸ் இது தொடர்பாக வாசிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒப்பீனியன்னா இன்னும் நம்ம எழுத்துக்களை நம்ம இன்னும் குறைச்சி இந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்ப பெரியார் ஒரு முயற்சி பண்ணாரு. அவர் சில எழுத்துக்களை மட்டும் மாற்றி கொடுத்தாரு, சில எழுத்துக்கள் மாற்றி குறைச்சி கொடுத்தாரு. இப்போ நம்ம இன்னும் கிட்டத்தட்ட 30 எழுத்துக்களை மட்டும் கொடுத்து வேற கோடு போறதை வச்சு அதை சொல்லிட முடியும்னா குழந்தைங்க இன்னும் எவ்வளவு ஈஸியா கத்துப்பாங்க. அப்போ வந்து இந்த எழுத்துக்களை எடுத்து இந்த காலத்துக்கு ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா மாற்றி சில விஷயங்களை வந்து அதை சேர்த்து நம்ம பண்ண முடிஞ்சதுன்னா வந்து அடுத்த ஜென்ரேஷன் தமிழை வந்து தமிழ் எழுத்துக்களை இன்னும் ஈஸியாக கற்றுப்பாங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதில் இப்போ இந்த ஏற்கனவே பப்ளிஷ் ஆன புக்ஸ் இருக்கு, எழுத்துக்கள் இருக்கு. இப்போ அதெல்லாம் என்ன ஆகுன்ற கேள்வியாக சில ஆய்வறிஞர் வைக்கிறாங்க. இப்போ அதுக்கான அந்த சிக்கல்கள் எப்படி அணுகிறது, இப்போ எல்லாத்தையும் இந்த எழுத்துக்களுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்து முக்கியமான இலக்கியங்களை, ஏன்னா நமக்கு இன்னைக்கு தெரியும் போன எழுத்துக்கள் என்னவா இருந்துச்சுன்றது. எல்லாரெல்லாம் போய் எல்லா முக்கியம் படிக்கவும் போறது இல்லை. அப்போ தேவையான புக்ஸ் மட்டும் தான் அடுத்த காலத்துக்கு ரீப்ரொடியூஸ் ஆக போகுது. இப்போ அந்த எழுத்துக்களை மட்டும் இந்த எழுத்துக்களை வந்து கொண்டு வந்தா என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு ஆய்வறிஞர்கள் வந்து சிந்திச்சு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என் பர்சனல் ஒப்பீனியன். இறுதியா ஒரு கேள்வி, இப்போ ஒவ்வொரு ஆவணப்படத்துக்குமே ஒரு நோக்கம்ன்றது கண்டிப்பா இருக்கும். இந்த ஆவணப்படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்ன? அது நிறைவேறிடுச்சா இல்ல அது நிறைவேறதுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படும்? இந்த டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எங்க நோக்கம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய தமிழ் இளைஞர்கள், ஏன்னா வந்து பசங்க படிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அகழ்வாராய்ச்சினா என்னன்றதை பத்தி சயின்டிஃபிக்கா ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பாங்க, சொல்லும் போது கீழடிக்கு அப்புறம் அகழ்வாராய்ச்சி அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ அந்த அகழ்வாய்வுன்றது எவ்வளவு சயின்டிஃபிக்கா நடக்குது, அது பின்னா எவ்வளவு சயின்ஸ் இருக்கு, எவ்வளவு எஃபர்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி ப்ரொசீஜர் போறாங்க, ஏன் மற்றவங்க சொல்லக்கூடிய முடிவுக்கு அவங்களால வர முடியல, ஏன்னா அவங்களுக்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம அறிவையும் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அதுதான் எங்களுடைய மோட்டிவா இருந்துச்சு. இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட்ரி வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல இருக்கிறதுனால எங்களால் வந்து ஒரு பப்ளிக் ஸ்கிரீனிங்ஸோ மற்றதோ பண்ண முடியலை. அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பள்ளி கல்லூரிகள்லையும் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடலான்னு இருக்கும். அதுக்கான அரசோட உதவியும் கேட்கலான்னு இருக்கும். அதுக்கான முயற்சிகள் தான் இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரியே இந்த ஒரு ஆவணப்படம், அதுவும் ஒரு சிறப்பான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஆவணப்படம் அடுத்த தலைமுறையை போய் சேரணும். அரசும் அது கண்டிப்பா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு டாக்குமெண்ட்ரி? இல்ல கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் மாணவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கும் போது அவங்க அதாவது ஒரு ஆய்வு புலத்துல ஒரு ஒரு விதையோட ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்கக்கூடிய ஒரு மாணவர் இதை பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த துறையை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருக்கும். எனக்கு தொல்லியல்ன்றது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு துறையா இல்லை நிறைய பேருக்கு. ஆனா இதுலயும் தன்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், இதுலயும் நிறைய இது இருக்கு, இது சார்ந்தும் தன்னுடைய ஒருத்தர் ஒரு கனவு காணலாம் அப்படின்றத தாண்டி, அந்த கனவு காண்றதுன்றதை தாண்டி இதை சார்ந்து நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணுன்ற அந்த ஒரு இடத்த நோக்கி கொண்டு போகணும். அந்த வகையில ரொம்ப ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி கண்டிப்பா அடுத்த தலைமுறையை போய் சேர்றதுக்கும் இது உங்களுடைய உழைப்புக்கான ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் வாழ்த்து. ரொம்ப நன்றி. நன்றி.